இந்த 4 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா? மாவட்ட நிர்வாகிகள். நீங்களாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. இப்போ 2-3 பேரண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது சொன்ன விஷயங்கள் அதுதான். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உங்களை பற்றி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது. ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோடு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்கள் சேஃபாக அவங்கள ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா. ஸோ அகெயின் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். அடி விடுற மாதிரி எனக்கு அடி விடும், அந்தளவுக்கு அடிப்பாங்க. அதான் பப்ளிக் எக்ஸாமில் சொன்னாங்க, நீ 100க்கு 100 எடுக்கலான்னா உன்னை வீட்டுக்கு தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சுட்டு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னா. உடனே அதான் நானா 100 எடுத்துட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என் பின்னால் தமிழ்நாடே இருக்குது சார், பார்ப்பீங்கன்னு நினைக்கேன். ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. ரொம்ப நன்றி. பார்த்தது உங்களை தானா, தளபதியை தானா? அதாவது குசேலன் பட டயலாக் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பார்த்தேன்னு சொன்னது வெளியில் நம்புவாங்களா? உங்களை தான் பார்த்தேனா? ஐயோ பார்த்துட்டு இதே கண்ணு, இதே முக்கு, இதே வா, இதே கை, இதே காலா, உங்களை தான் பார்த்தேனா? நம்ப முடியல சார். பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் கிளம்புறதுலேருந்து இப்போ வரைக்கும் பக்கா சிஸ்டமேட்டிக். நான் நிறைய இதுக்கு போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததே இல்லை. எல்லாமே சொல்கிறேன். இப்போ தான் மேடமோட நேம் கேட்டேன், விஜயலட்சுமின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு 4 அடி கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறாங்க. ஆனால் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எல்லா மெம்பர்ஸ்க்கும், டிவிக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ சார். உங்கள் நேம் தெரியல, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மேம், நீங்களும் வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார்.